இந்த உலகிலேயே மிகப்பெரிய உயிரினமாக இருக்கக்கூடிய நீல திமிங்கலமானது 90 அடி நீளம் வரை வளரக்கூடியது. ஒரு முழுமையான திமிங்கலத்தின் எடை 1,50,000 வரை இருக்கும். இது கிட்டத்தட்ட 25 யானைகளின் எடைக்கு சமமானது. இந்த நீல திமிங்கலம் இவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனுடைய தொண்டை பகுதி ஒரு திராட்சை முழுங்கும் அளவிற்கு மிகவும் சிறியது. கடல்வாழ் உயிரினத்தில் பாடும் திறன் பெற்றது இது மட்டும்தான். அதேபோல் ஒரு நீலதிமிங்கலத்தின் சராசரி ஆயுட்காலம் 200 ஆண்டுகள் ஆகும். யானைகளுக்கு மனிதர்களைப் போலவே மாதவிடாய் வரும். யானைகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. அது மட்டுமின்றி இவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் இந்த யானைகளுக்கு தேனீக்களை கண்டால் பயமாம். அதுபோல் இந்த உலகில் குதிக்க தெரியாத ஒரே விலங்கு யானை மட்டுமே. நமக்கு எப்படி கைரேகை என்பது தனித்துவமோ அதுபோல நாய்களுக்கு அவற்றின் மூக்கில் காணப்படும் ரேகைகள் தனித்துவமானது. அது மட்டுமின்றி நாய்களின் மோப்ப சக்தி மூலம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயை கூட கண்டறிய முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த உலகில் இருக்கக்கூடிய வித்தியாசமான உயிரினங்களில் ஒன்றுதான் இந்த ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் ஆனது 3 இதயம் மற்றும் 9 மூளை மற்றும் பச்சை இரத்தத்தையும் கொண்டுள்ளது. ஆக்டோபஸ் ஒரு மென்மையான உடல், குமிழ் போன்ற தலை மற்றும் 8 கைகளை கொண்ட கடல் உயிரினமாகும். எனவே இது ஆக்டோபஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்டோபஸ் என்ற பெயர் முதலில் எண் 8 என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஒரு எறும்பின் சராசரி ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளும் இந்த எறும்புகளுக்கு ஓய்வே கிடையாது. அதாவது எறும்புகளுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. எறும்புகளின் மிகவும் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கும் குமுக வாழ்வு, தமது வாழ்விடத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் இயல்பு, தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளும் திறன் போன்றவையே எறும்புகளின் வெற்றிக்கான காரணங்களாக கருதப்படுகின்றன. பொதுவாக எறும்புகளை காண முடியாத இடம் தென் பனிமுனை பகுதியாகும். நார்தன் கார்டினல்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பறவை இனத்தில் பாதி ஆண் மற்றும் பாதி பெண்ணாக இருக்கும் பறவை வகையும் உள்ளது. இயல்பாக ஆண் பறவைகள் சிவப்பு நிறத்திலும் பெண் பறவைகள் காக்கி நிறத்தில் இருக்கும். பாதி ஆண் மற்றும் பாதி பெண்ணாக இருக்கும் பறவையின் உடல் பாதி சிவப்பு மற்றும் பாதி காக்கி நிறத்தில் இருக்கும் என்கிறது அறிவியல் உண்மை. பீட்டா மேன்றில் குரங்குகள் சண்டையில் வெற்றியடைந்த பின் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது. குறிப்பாக இவை சண்டையில் வெற்றி அடைந்த பின் மட்டுமே முகத்தில் அதிக நிறங்கள் தோன்றுகிறது என்று அறிவியல் உண்மை தெரிவிக்கிறது. மேன்றில்ஸ் பழங்கள், வேர்கள், பூச்சிகள் மற்றும் சிறிய ஊர்வன மற்றும் நீர்வீழ்ச்சிகளை உண்ணாம். அவர்கள் தங்கள் குட்டிகளுடன் ஒரு ஆண் மற்றும் பல, எப்போதாவது 20 வரை பெண்களைக் கொண்ட துருப்புக்களில் வாழ்கின்றனர். சில நேரங்களில் பல துருப்புக்கள் ஒன்றாக வந்து 100 அல்லது அதற்கு மேற்பட்ட மகத்தான கூட்டங்களில் பயணிக்கின்றன. பறக்கும் குரங்குகள் மற்றும் வெளிரிய தலை சாகி குரங்குகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவர்கள் வட தென் அமெரிக்காவின் காடுகளில் வாழ்கின்றனர். அவற்றின் உறுதியான கோரை பற்களுக்கு நன்றி, வெள்ளை முகம் கொண்ட சாகி குரங்குகள் கொட்டைகள் மற்றும் விதைகளின் கடினமான ஓடுகளை கூட எளிதில் உடைத்துவிடும். ஒரு பெண் ஒரு நேரத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். கோடிட்ட அனோலிசின் நடத்தை, பிரகாசமான நிறமுள்ள தொண்டை பைகளை விரிப்பது மற்றும் போட்டியாளர்களை பயமுறுத்துவதற்காக ஈர்க்கக்கூடிய அசைவு காட்சிகளை நிகழ்த்துவது போன்ற காட்சி குறிப்புகளை பயன்படுத்தி ஆண்கள் தங்கள் பிரதேசத்தை குறிக்கின்றனர். அவர்களின் உடல்களை பெரிதாக்குவதும் அவர்களின் பாதுகாப்பு வழிமுறைகளில் ஒன்றாகும். இந்த பள்ளிகளின் சமூக கலாச்சாரம் பெரும்பாலும் படிநிலை மற்றும் ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டது. ஆண்கள் பெண்களின் ஆதரவிற்காக போட்டியிடுகிறார்கள் மற்றும் தங்கள் நிலையை தக்கவைக்க சண்டைகளில் ஒருவரையொருவர் அடிபணியச் செய்கிறார்கள். துணையை தேர்ந்தெடுப்பதில் பெண் ஒரு செயலற்ற பாத்திரத்தை வகிக்கிறாள், மேலும் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தும் ஆணை தேர்ந்தெடுக்கும். ஆசியாவின் மிகப்பெரிய குரங்கு இனங்களில் ஒன்றான புரோபோஸ்கிஸ் குரங்குகள் நாசலிஸ் லார்வனஸ் போனியோ தீவில் மட்டுமே காணப்படுகின்றன. அவர்கள் கடலோர சதுப்பு நிலங்கள்,
கரி சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆற்றங்கரை காடுகளில் வாழ்கின்றனர் மற்றும் பெரும்பாலும் இலைகளால் ஆன அசாதாரண உணவைக் கொண்டுள்ளனர். அவர்கள் நன்றாக நீந்த முடியும் மற்றும் வலையுடன் கூடிய விரல்கள் மற்றும் கால் விரல்கள் இருக்கும். அவர்கள் பொதுவாக ஹரேம் குழுக்களில் வாழ்கிறார்கள். ஒரு வயது வந்த ஆண், பெரிய குமிழ் போன்ற மூக்கைக் கொண்டவர்கள், சில வயது வந்த பெண்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினர்.